ஒரு 15-16 வயசுக்குள்ள உள்ள உங்களோட குழந்தை வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா, இட் டசன்ட் மீன் தட் தே ஆக்சுவலி நீட் இட். அதுக்காக எப்பவுமே தேவையில்லாததான் கேட்பாங்கன்னு சொல்ல வரல. இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம வேற எதையோ உங்ககிட்ட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு தேவைப்படுறது இப்ப நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒண்ணா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். வெல்கம் பேக். இந்த வீடியோல வந்து பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்களுக்கு என்ஷூர் பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன் அடிஷன் டு தட், இந்த ஜென்ரேஷன்ல உள்ள குழந்தைங்க வந்து நிறைய பேர் கேட்ஜெட்ஸ் அடிக்டிவா இருக்கிறத பாக்குறோம். நான் சொல்ல போற 3 விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த கேட்ஜெட் அடிக்ஷன்ல இருந்து அவங்க எப்படி ஹெல்த்தியா வெளில கொண்டு வரலான்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்லீப். பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் என்ஷூர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது கூடவே பார்த்தோம்னா தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க கையில எந்த கேட்ஜெட்ஸும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கணும். அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து அவங்க பசங்க கூட ஏதாவது இன்டராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ், இல்ல அவங்களோட டே எப்படி போச்சு டே அப்படின்றத அவங்க கிட்ட கேட்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயத்த அவங்க கிட்ட பேசணும். அப்படி இல்லையா, அவங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிருப்பாங்க, பெட்டரா பண்ணிருப்பாங்க, அதை வந்து நோட்டீஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புக்ஸை கரெக்டா அடுக்கி வச்சிருந்திருக்கலாம், டேபிள நீட்டா வச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மாதிரி பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்க அந்த ஃபியர் திங் வந்து வெளில போகும். நம்ம கூட இருக்கும்போது அவங்க சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஸ்லீப். செகண்ட் ஒன் வந்து பிளேயிங். பிளேயிங் இந்த சென்ஸ் வந்து நான் வந்து பசங்களை விளையாட விடுறத பத்தி பேசல. நீங்க வந்து பசங்க கூட விளையாடணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். இப்போ அவங்க கேட்ஜெட்ஸ்ல இருந்து வெளில வர்றதுக்கு பிளேயிங்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க பசங்க வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸோ இல்ல ரீல்ஸோ ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிருக்காங்க, இல்ல கேம் விளையாண்டுருக்காங்கன்னா அவங்க கையில இருந்து நீங்க டக்குனு போய் அந்த போனை புடுங்கும் போது அவங்க அப்செட் தான் ஆவாங்க. அண்ட் நீங்க அப்போ வந்து போனை வச்சுட்டு போய் படு இல்ல படி அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்றீங்கன்னா நீங்க சொல்றத கூட அவங்க வந்து வேண்டாம் இருப்பா தான் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணாம அவங்க யார்கிட்ட சூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல ஜென்டலா போயிட்டு என்ன பண்ற, என்ன கேம், இதை எப்படி விளையாடணும், இல்ல ரீல்ஸா இருந்தா என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அந்த வீடியோல, அந்த மாதிரி ஜென்ரலா இன்டராக்ட் பண்ணிட்டு அவங்க கையில இருந்து கிராஜுவலா அந்த கேட்ஜெட்டை வெளில வாங்கிட்டு அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கூட விளையாடலாம், அது மாதிரி ஏதோ பண்ணலாம். அது போல நீங்க உங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் அவங்க வந்து உங்க கூட இருக்கும்போது சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் திங் பிளேயிங். தேர்ட் ஒன் வந்து கோ ரெகுலேஷன். கோ ரெகுலேஷன்ன்றது வேற எதுவும் இல்ல. நம்ம பசங்க வந்து நம்மள தான் காப்பி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை தான் இமிடேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க டைம்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஸ்க்ரோல் பண்றீங்க, இல்ல மொபைலே எந்த நேரமும் கேம் ஏதாவது விளையாண்டுருக்கீங்க, இல்ல வீட்ல எப்பவுமே சண்டையா இருக்குது, யாரையும் திட்டிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களை பாக்குற பசங்க வந்து உங்களை தான் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தப்பான எக்ஸாம்பிளா நீங்க ஆயிடாம நீங்க வந்து உங்களோட ஃப்ரீ டைம்ல ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறது, இல்ல யூஸ்ஃபுல்லால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறது, அது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க பசங்க உங்களை காப்பி பண்ணும்போது அவங்களும் பெட்டரா இம்ப்ரூவ் ஆவாங்க. இதுதான் கோ ரெகுலேஷன். These are the 3 things I wanted to share with you. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.